சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்ன? யாராவது தர்க்கிக்க வந்தா, சண்டை பிடிக்க வந்தா விட்டுட்டு போங்க. அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னா லிமன் தரக்கல் மீரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு மனிதர் வஇன் கான முஹிக்கன், சத்தியத்தில் இருந்தாலும், உண்மை அவர் பக்கம் இருந்தாலும், வீணான வாதாட்டங்களை யார் விடுவாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு மாளிகையை நான் பெற்றுத்தர நான் பொறுப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முரண்பாடு, சண்டை, பிரச்சனை. யார் ஒரு மனிதர் ஒரு பொய்யை விடுகிறாரோ, மன் தரக்கல் கிதிப், யார் ஒரு மனிதன் பொய்யை விடுகிறாரோ, அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னா, சொர்க்கத்தின் நடுவில் ஒரு மாளிகையை நான் பெற்று தருகிறேன். பொய்யை விடணும். சொர்க்கவாதி பொய்யை விடுவான். அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ அஅலல் ஜன்னா, சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் ஒரு மாளிகையை பெற்றுத்தர நான் பொறுப்புன்னு சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் லிமன் ஹஸ்ஸன குலுகா, யார் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்துகிறார்களோ, அழகான குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல நான் மாளிகை பெற்றுத்தாரேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சுயிலான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரி மா யுத்கிலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு ஒரு மனிதன் அதிகமா கொண்டு போறது எது? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக். அதிகமா ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போற எதுன்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சம், பயம். ரெண்டாவது உங்களோட நல்ல பண்புகள், நல்ல பண்பு. அது இருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம்.